கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கல்வி இல்லாதவர்கள் மாதிரியும் அவர்கள் கல்வி கற்காதவர்கள் மாதிரியும் அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தை வசித்து வந்த எங்களுடைய டாக்டர் சக்தியமூர்த்தி அவர்கள் கூட கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அதே போல ரூபவதி கேதீஸ்வரன் அவர்கள் முன்னாள் அரசாங்க அதிபர், அவரும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்தில் எத்தனையோ கல்வியாளர்கள் மிக உயர்ந்த நிலைகள் இருக்கிறது என்பதை அவர் அறியாமல் இருந்திருக்கலாம். அவருடைய கருத்தை நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பில் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் இது மட்டுமல்ல, பெண்களை கூட தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி கயத்திருப்பதை நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். அவருடைய கருத்துக்கள் மிகவும் எங்களுடைய பெண் வர்க்கங்களை பாதிக்கிற அளவுக்கு, தனிப்பட்ட ரீதியாக பெண்களை பாதிக்கிற அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருக்கிறோம். தற்போது கிளிநொச்சி மாவட்ட எங்களுடைய மக்களை இழிவுபடுத்துகிற வகையில் அவருடைய கருத்து இருந்ததை முன்னிட்டு தான் நாங்கள் இப்போ தற்சமயம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை சேர்க்கிறோம். இனி வரும் காலங்களில் அவர் அப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடாது. அவர் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் கருதவில்லை. அவர் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு எவ்வித அதிகாரமும் அவருக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தி, மாவட்டத்தை இழிவுபடுத்தி, எங்களுடைய மாவட்டத்தில் வசிக்கிற கல்வித்துறைகளை கல்வி கற்காதவரை இழிவுபடுத்தி பேசியவரை நாங்கள் எங்களுடைய கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தக சங்கம் சார்பில் அவரை நாங்கள் கண்டிக்கின்றோம்.